நாள தியானத்துக்கு உபாகமம் 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். அங்கே ஒரு அழகான ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரன் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுக்கு அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையான கடன் கொடுப்பாயாகன்னு சொல்வதை நாம் பார்க்கோம். நம்ம ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறோம் அப்படின்னா அவசரத்து நிமித்தம் அந்த கடனை கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான கையை நம்ம என்ன பண்ணக்கூடாதான், மூடக்கூடாதான், இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாதான். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு வசனத்தில். இன்றைக்கி நம்ம ஒருத்தவங்களுக்கு காசு தருவதற்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். சொந்தக்காரங்க யாராச்சும் வந்து அவசரத்தில் காசு கேட்டால் அப்போ நம்ம காசு கொடுப்போம். இல்லை எங்கள்கிட்ட எனக்கே காசு இல்லை அப்படி, காசு இருந்துகிட்டே காசு இல்லைன்னு சொல்லுவோம். இல்லை, நான் நிறைய பேர்த்த நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். காசு இருந்தும் காசு இல்லைன்னு வாய் கூசாமல் அவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் திராணி இருக்கும்போது உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய் அப்படின்னு ஆண்டவர் வேதத்தில் நம்ம சொல்வதை நாம் பார்க்கோம். உங்களுக்கு திராணி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் நன்மை செய்யுங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பல மடங்கு நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன்னு சொல்லுவோமா? நான் என் தகப்பனாரை நான் பார்த்துருக்கிறேன். நிறைய விதத்தில் அவங்க நன்மை செய்வதை நான் பார்த்துருக்கிறேன். யாராச்சும் வந்து அவசரத்தில் அந்த செகண்ட் கேட்டாலும் அவங்க அதை யோசிக்க மாட்டாங்க. திருப்பி தராங்களா திருப்பி தரமாட்டாங்களா அதை யோசிச்சே கிடையாது. நான் நிறைய ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறதை நான் பார்த்துருக்கிறேன். நிறைய குடும்பங்களுக்கு கொடுப்பதை நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் இந்நாள் வரைக்கும் அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென்னு சொல்லுவோமா? நான் ரொம்ப அட்மைனம் பண்ணி நான் பார்த்தது எங்களோட அண்ணியை நான் பார்த்துருக்கேன். அவங்க பர்ஸில் மோஸ்ட்டாக வந்து கம்மியாக தான் காசு இருக்கும். ஆனால் ரோட்டில் யாராச்சும் பார்த்தா அப்படின்னா உடனே எடுத்து கொடுப்பாங்க. இது நான் ஆண்டு சொல்லுவேன், அவங்க இல்லை அந்த சுச்சுவேஷனோட காசு கிடையாது, ஆனால் அவங்க அந்த காசை கொடுக்குறாங்க. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு கிருபை தெரியுமா? கொடுக்கறதே ஒரு ஆசீர்வாதம் தான். இன்றைக்கி நம்ம காசை நம்ம என்ன பண்ணோம், நம்ம கொடுக்கணும். இல்லாதவங்களுக்கு கொடுக்குறவங்களாய் காணப்பட வேண்டும். இன்னொரு வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இறுதி என்ன பண்ண விசனப்படக்கூடாது. அது அவன் கிரியைகளை பார்த்து உன் கையின் பிரியாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவங்க கையின் பிரியாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரியா? நீங்கள் உங்களுக்கு அவங்கள ஆண்டு ஆசீர்வதிச்சிருக்காங்க, நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இன்னிலேருந்து ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் கை மூடக்கூடாது. யாராச்சும் வந்து பணம் கேட்டால் நீங்கள் கொடுங்க. உங்கள் நன்மை உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நீங்கள் நன்மை செய்யுங்க, தாராளமாக செய்யுங்க. கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் உங்கள் பின்வரும் சந்ததிக்கு கர்த்தர் கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்தி உங்களோட விசேஷ ஞானங்களை கர்த்தர் கொடுத்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.